Good morning. All of you welcome to our Max Ma'am channel. என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? கண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ரொம்ப 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 ஈஸி, கஷ்டம்னு நினைச்சிடாது தாங்க. இதில் எக்ஸாம்பிள் 415 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 415 ரொம்ப முக்கியமான சம்மு தாங்க. பாருங்க. ஸோ தட் cot inverse of 1 divided by root of x squared minus 1 equal to secant inverse of x. Cot inverse of 1 by root of x squared minus 1 is equal to secant inverse of x. இதுவும் equal. Modulus of x greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லை, இந்த வேல்யூ ஈக்குவல்னு நாம் நிரூபிக்கணும். இவ்வளவுதான் ஜஸ்ட். கணக்கு கொடுத்துருக்கிற இதை ஏன்னு எடுத்துக்கோ. அப்போ a equal to cot inverse of 1 divided by root of x squared minus 1 நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான். இந்த cot inverse இந்தாண்ட வந்தா cot a, புரியுதா தங்க? cot inverse இந்தாண்ட வந்தா cot a equal to 1 divided by root of x squared minus 1. அப்போ காட்டை tan மாத்து. ஏன்னா cot அப்படிங்கிறது tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்போ காட்டு டேனா மாறும்போது இது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நியூமரேட்டருக்கு போயிடும், 1 டினாமினேட்டருக்கு வரும். கண்ணு கொடுத்துருக்கிற கணக்கை ஏன்னு எடுத்துக்கோ. காட் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா காட் ஏ, அப்புறம் காட் ஏவை டேன் ஏவா மாத்து. அப்போ ரெசிப்ரோக்கலா மாறி போயிடும். இப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. 90A போட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. டேன் அப்படின்னாவே உனக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் சைடில் ஏவுக்கு ஆப்போசிட் சைடில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இருக்கும் சாமி, அட்ஜசன்ட் சைடில் 1 இருக்கும். இப்போ நமக்கு ஹைபாட்னியூஸ் தான் வேணும். ஹைபாட்னியூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் பார்த்துக்கோ, ஹைபாட்னியூஸ் வேணும்னா ப்ளஸ்ஸு, அதே ஆப்போசிட் சைடு அல்லது அட்ஜசன்ட் சைடு வேணா நடுவாண்ட மைனஸ் போடணும். அப்போ ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் ஸ்கொயர்டை இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் நீங்கள் போய் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்தால் எக்ஸு. இப்போ புரியுதா? தன்னு கொடுத்துருக்கிற கணக்கு ஏன்னு எடுத்துக்கோ. காட் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா காட் ஏ. அப்போ அதுல இருந்து tan a ரெசிப்ரோக்கலா மாத்திக்கோ. tan உடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் சைடில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அட்ஜசன்ட் சைடில் 1. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஹைபாட்னியூஸ் வேணும். அப்போ ரூட்டுக்குள்ள இதை ஸ்கொயர் பண்ணோம், ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ரூட்டுக்குள்ள இதை ஸ்கொயர் பண்ண ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரூட் நீங்கள் போய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்தால் எக்ஸு. புரியுதா தங்கம்? சரி, இது அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது காசியே போடு. ஏன்னா இங்கே பேர் சீக்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காக. சீக்கன் எதனுடைய ரெசிப்ரோக்கல்? காஸ். அதுக்காக காசியே போடுறேன். அப்போ காசியோடைய ஃபார்முலா என்ன தங்கம்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்கு? 1. ஹைபாட்னியூஸ் என்ன இருக்கு? எக்ஸ். அப்போ 1/xன்னு வரும். அப்போ இதுல இருந்து சீக்கன் ஏ. கண்ணு காசுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன். அப்போ இதை தலைகீழா மாற்றும் போது எக்ஸ். அப்போ சீக்கன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/xனா சீக்கன் ஏ என்ன வரும்? இதை தலைகீழா மாத்து எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஏவை மட்டும் வச்சுக்கோ, சீக்கனை அந்த சைடு கொண்டு போ. அப்போ ஏ ஈக்குவல் டு secant inverse of x. இப்போ புரியுதா? இப்போ பாரு, இது 1 ஈக்குவேஷன் 1, இது 2, from 1 and 2 இதுவும் a தான், இதுவும் a தான். அப்போ therefore இதுவும் நமக்கு ஈக்குவல். அப்போ நம்ம கணக்கு வந்துருச்சு. இப்போ புரியுதா? ஏங்கிறது என்னவா இருக்கும்? cot inverse of 1 by root of x square minus 1 ஆவும் இருக்கும், அல்லது a equal to secant inverse of x ஆவும் இருக்கும். தெரியுதா கண்ணு? அப்போ இதுவும் ஏ ஈக்குவல் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல். அதுதான் நம்ம கணக்கு. கண்ணு இதுல ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. கொடுத்துருக்கிற கணக்கை ஏன்னுடு,
காட் இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போய் காட் ஏ கண்டுபிடி, அதுல இருந்து tan ஏ ரெசிப்ரோக்கலா மாத்தி tan ஏ கண்டுபிடி. tanனா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும், அதுல இருந்து ஹைபாட்னியூஸ். அப்ப ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அப்ப ரூட்டுக்குள்ள இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் நீங்க போய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இதை ஸ்கொயர் பண்ணா 1 1 1 கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ். அப்ப ஹைபாட்னியூஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இதுல இருந்து காசியை கண்டுபிடி. சைன் ஏ தேவையில்லை, ஏன்னா நமக்கு சீக்கன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப காசியை கண்டுபிடி. காசியை அப்படிங்கிறது என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்ப அட்ஜசன்ட் சைடு 1, ஹைபாட்னியூஸ் எக்ஸ். இதுல இருந்து சீக்கன் ஏ. அப்ப அதை தலைகீழா மாத்தலாம். அப்ப காசோடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். அப்ப சீக்கன் வேணும்னா இதை ரெசிப்ரோக்கலா மாத்து, தலைகீழா மாத்து. அப்ப எக்ஸ். அப்ப இதுல இருந்து ஏ மட்டும் வச்சுக்கோ, சீக்கன் இந்த சைடு கொண்டாந்துரு. அப்ப ஏ ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்ப இந்த ஏவும் இந்த ஏவும் 1 2 ஈக்குவல், ஏன்னா இதுவும் ஏ தான் இதுவும் ஏ தான். அப்ப நம்ம ஆன்சர் வந்துடும். இப்ப புரியுதா தங்கம்? இது கிரியேட்டிவா எப்படி வேணாலும் கேட்பாங்க, சரியா? இப்ப சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்பாங்க, அல்லது உனக்கு அதே இது கொசிக்கன்ல கேட்கலாம். தெரியுதா? நீ எதை வேணாலும் கேட்கலாம். பார்த்துக்கோ, இதுவும் ஏதான் இதுவும் ஏதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. புரியுதா தங்கம்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.